இவருக்கு எப்பவுமே பேட் லக்கா தான் இருக்கும். பெட் வாங்கலான்னு பெட் ஷாப் போறாரு. இவர் போன டைம்ல கருப்பு பூனை தவிர எல்லா பெட்டும் சேல்ஸ் ஆயிருக்கும். இந்த பூனை வாங்கலாமா வேண்டாமா யோசிச்சுட்டே நிற்பான். ஏன்னா கருப்பு பூனை பார்த்தா அவசரம்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த பூனையோட கண்ணை பார்த்தோன்னு அந்த பூனையை வாங்கிட்டு வந்துடுறான். போகும்போது சிக்னல் ரெட் லைட் விழுந்திருக்கும். இந்த பூனை மியான்னு கத்துன உடனே அந்த ரெட் லைட் கிரீன் லைட்ல மாறிடுது. இவனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா பெருசா எடுத்துக்கல. இவன் கரெக்டா இறங்கும் போது கரெக்டா அந்த பூனை மியான்னு கத்துது. உடனே அவனுக்கு கொடை கிடைக்குது. உடனே மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த கொடையை யூஸ் பண்ணி நனையாம உள்ள வந்துடுறான். உள்ள போனா லிஃப்ட் ரிப்பேர்னு போட்டிருக்கும். உடனே அந்த பூனை மியான்னு கத்துன உடனே அந்த போர்டு எடுத்துடுறாங்க. இவன் நடக்கிற வழியில நிறைய பாக்ஸ் அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த பூனை மறுபடியும் மியான்னு கத்துன உடனே அந்த பாக்ஸ்ல உடனே எடுத்துருவாங்க. பூனையை கீழே இறக்கி விட்ட உடனே மறுபடியும் மியான்னு கத்துது. இப்ப இந்த பூனை என்ன சொல்லணும்னு தெரிஞ்சுக்காக அந்த பூனையை தூக்குறான். பூனை கீழே உள்ள நியூஸ் பேப்பர்ல லாட்டரி டிக்கெட்ல 30 விலை போது போட்டிருக்கும். உடனே அந்த லாட்டரி டிக்கெட் வாங்கலான்னு கிளம்பிடுறான். போகும்போது அந்த பூனை மியான்னு கத்துது. உடனே அவன் நின்னுருவான். அவன் நின்னனால மரம் வெளிலதான் தப்பிச்சிருப்பான். அடுத்து என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவன் போன டைம்ல ஒரே ஒரு லாட்டரி டிக்கெட் தான் இருக்கும். அந்த லாட்டரி டிக்கெட் பார்த்தோன்னா அந்த பூனை மறுபடியும் மியான்னு கத்துது. உடனே அவன் புரிஞ்சுக்கிறான் இந்த லாட்டரி டிக்கெட் தான் வாங்கணும்னு. இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த லாட்டரி டிக்கெட் வாங்க வந்திருப்பாங்க. உடனே அந்த லாட்டரி டிக்கெட்டை அவங்களுக்கே கொடுத்துடுறான். ஏன்னா இந்த பிளாக் கார்டு இவங்க கூட இருக்கிறது பெரிய ஜாக்பாட் தான். யாரு கேட் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்க.